நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாரும் முருகன் நம்ம பூமிக்கான கடவுள்னு தான் இப்ப முடியும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே அது இல்லைங்க. காரணம் முருகப்பெருமான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கான கடவுள்னு சொல்லப்படுது. முருகனின் பிறப்பே ஒரு பிரபஞ்சத்தின் அதிசயமா பார்க்கப்படுது. அதுலயும் முக்கியமா சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து இருக்குது. விழுந்த அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி இருக்குதுன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அந்தமான சிவபெருமானின் ஆற்றலின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் அப்படின்னு நான் வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதை நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முருகனின் பிறப்பே ஒரு போருக்கான அழைப்புன்னு தான் சொல்லப்படுது. ஒரு காலத்துல அசுரர்கள் தேவர்களுக்கு இடையூறாக இருந்ததால தேவர்கள் ஒன்னு சேர்ந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சிவபெருமானை நினைச்சு வேண்டியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் சிவனின் மூன்றாவது கண்ணில் இருந்து வெளிவந்த 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறி இருந்தது. அந்த 6 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து அழகும் ஆற்றலும் நிறைந்த ஒற்றை தெய்வமாக மாறி இருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிரபஞ்சத்தின் காவலனான ஆறுமுகமுடைய முருகன் தாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். அதுக்கு யார் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்றீங்கன்னு பார்க்கலாம். முருகன் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் முருகன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்திருப்பாரு. அந்த ஆயுதத்தோட நேம் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே முருகனை ரொம்ப பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.